வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருநெல்வேலி வீரராகவபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற கனக மகாலட்சுமி கோயில் உள்ளது. இன்று வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். தொடர்ந்து 1,08,000 வளையல்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. சர்வ புஷ்ப அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், வளையல், மாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கலப் பொருட்கள் வழங்கப்பட்டது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மகாலட்சுமியை தரிசித்து மனமுருகினர். இன்று வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு திருச்சி செடல் மாரியம்மன் கோயிலில் கோமாதா பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மந்திரம் முழங்க கோ பூஜை செய்தனர். பசுவிற்கு அட்சதை தூவி அகத்திக்கீரை வழங்கி வழிபாடு நடத்தினர். ஏற்பாடுகளை தமிழ்நாடு வீர விவேகானந்தர் இளைஞர் பேரவைக் குழுவினர் செய்தனர். சகலரோக நிவர்த்தியர்த்தம் நவ கிரகதோஷ நிவர்த்தியர்த்தம் வியாபார விவர்த்தியர்த்தம் சகல தேவதா சுரபேச கோமாதா தேவதாப்பியனுமாம் அனுகிரகபல கந்தான் தாரயாமி கந்தசுரீமே அட்சதம் சமர்ப்பயாமி அலங்கனார்த்தே புஷ்பாணி பூஜையாமி. ஓம் வாங்க உங்களதான் போங்க, அங்க போய் நில்லுங்க, போங்க நீங்களும் போய் அங்க போய் உட்காருங்க, போங்க. கத்தி எடுத்துங்க ஆனா 8 துண்டா போடணுண்ணே. அதுல மொத்தம் வெளியில எடுங்க, 8 துண்டா ஆக்கிக்குங்க. மட்டும் வச்சுக்கோங்க. கல்யாணம் ஆனவங்க 3 இடத்துல வச்சுக்கணும். பூஜையில கலந்துகிட்டவங்க மட்டும் மற்ற எல்லாரும் அங்கேயே இருங்க. முறையே செய்ய கத்துங்க. கல்யாண விசேஷத்துக்கு போய் பின்னாடி ஜனனி வரலட்சுமி கோமாதா நமோ நமக நானாவித பரிமள சூடன் தீர்ந்துருச்சுன்னா அப்படியே சியாமம் வீத கௌசேவாசம் சிவசாங்கம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் சார்பில் கூடல் நகர் ஆனையூர் மெயின் ரோடு வஉசி தெருவில் உள்ள ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அனுஷ உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஸ்ரீ மகா பெரியவர் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன திரவிய பொடி, மஞ்சள் பொடி, பஞ்சகவ்யம், பால், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், திருநீர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் மற்றும் புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு செய்திருந்தார். பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் ஸ்படிக மாலை வழங்கப்பட்டது. Namo
பெரியவா எப்பொழுதுமே வெயில் காலத்தில் எப்படி வளையல் வியாபாரிக்கு அனுகிரகித்தாரோ அதுபோல ஒருமுறை
நம்ம வழக்கமா ஒரு பாட்டி கொஞ்சம் போல மோரை கரைச்சி வாசல்ல கொடுப்பா. திடீர்னு அந்த பாட்டியை கூப்பிட்டு, பாட்டி இன்னைக்கு வழக்கமா கொடுக்கறத விட அது மாதிரி ஒரு 5-6 மடங்கு அண்டா நிறைய தயிரை வாங்கி அதில் நல்ல கருவேப்பிலை எல்லாம் போட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு, உப்பு போட்டு, பெருங்காயம் போட்டு ஒரு அண்டா நிறைய வாய்ப்பு பக்கத்துல இருந்து ஐஸ் கட்டியும் வாங்கி அதுல போட்டு அண்டா நிறைய மடத்து வாசல்ல கொண்டு போய் வெயி, அங்க மறுவாசல் மேல அவனை கொடு அப்படின்னா. பாட்டிக்கு ஒன்றும் புரியல. என்ன இன்னைக்கு பார்த்து கூட்டமே இல்லை மடத்துல, இன்னைக்கு பார்த்து இவ்வளவு அண்டா நிறைய மோரை கரைச்சி வேற பெரியவா வைக்க சொல்றாரு. இருந்தாலும் பெரியவா சொல்லிட்டா அதை விட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பாட்டியை வழக்கம் போல கொடுக்கறத காட்டிலும் 10-20 மடங்கு பெரிய அண்டா நிறைய ஒரு 300-400-500 பேர் குடிக்கிற மாதிரி நிறைய 4-5 டம்ளரை வச்சு கரைச்சு வாசல்ல வைக்கிறார். வாசல் உடையவர் யார் மடத்துக்கு வந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுவேன், சாப்பிட்டையா, சாப்பிட்டுட்டு போ, முதல்ல சாப்பிட்டுட்டு வா என்று மனுஷருடைய பசியை ஆற்றுகிற தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்பது போல பசியை ஆற்றுகிற ஒரு மகத்தான பணியை பெரியவா எப்போதும் செய்து கொண்டே இருப்பார். யாருன்னா மனத்தை பத்தியே திட்டிட்டு பெரியார் அந்த குரூப்பை சார்ந்தவன், கடவுள் இல்லை, கடவுளை ஒழி, பாப்பானை ஒழி அப்படி சொல்லிட்டு கொண்டிருக்க பெரியார் குரூப்பை சார்ந்தவங்கலாம் அன்னைக்கு பார்த்து பக்கத்துல மடத்து பக்கத்துல ஒரு மாநாடு போட்டுட்டு அந்த காலையில அவளெல்லாம் எல்லாரையும் திட்டிட்டு அந்த 12-1 மணி வெயில்ல அப்படியே நடந்து வரும்போது மடத்து வாசல் இந்த பாட்டியின் மோரை கொடுத்த உடனே வந்தவெல்லாம் அந்த மோரை வாங்கி குடிச்சு இந்த நல்லா இருக்கணும் பெரியவா, நல்லா இருக்கணும் பெரியவான்னு எதுக்கு சாமியை திட்டின்னு இருக்காங்க இருந்தாலும் அவெல்லாம் அன்னைக்கு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணாத குறையா மனத்தை பார்த்து ஒரு கும்பிடு போட்டுட்டு அவ போனதா சரித்திரம் உண்டு.